இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அழாதே என்ற தலைப்பில் தியானிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். இயேசு நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது ஒரு கைம்பெண்ணின் ஒரே மகனாய் இருந்தவன் மரித்து போனான். பிரியமானவர்களே, தன்னுடைய முதுமையில் அந்த தாய் தன்னுடைய பராமரிப்பிற்காக தன் மகனையே நம்பி இருந்திருப்பாள். ஆனால் மகனோ மரித்து விடுகிறான். பிரியமானவர்களே, திடமாகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பவர்கள் கூட திடீரென்று மரித்து போவதற்கு வாய்ப்புள்ளது. தன்னுடைய ஒரே மகன் மரித்து போனதினால் அவனுடைய தாய் மிகுந்த வேதனையோடு அழுகிறாள், புலம்புகிறாள். அவளுக்கு துக்கம் மிகுதியாயிற்று. இயேசு அந்த ஊருக்குள் நுழையும் போது அவளை பார்க்கிறார். அவள் அழுகையை பார்க்கிறார். அவள் மேல் மனதுருகினார். அழாதே என்று சொன்னார். அவள் இயேசுவிடம் ஒன்றும் பேசவில்லை. அவரிடம் ஒன்றும் கேட்கவில்லை. அவள் இயேசுவை அறியாதவள் என்று நினைக்கிறேன். அழுது கொண்டே இருக்கிறாள். தன் மகனை அடக்கம் பண்ணும் கல்லறை வரையில் தானும் போக வேண்டும் என்று அந்த தாய் பாடையின் பின்னே போகிறாள். என் மகன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று இந்த தாய் இயேசுவிடம் விண்ணப்பம் செய்யவே இல்லை. இயேசு இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர், மனதுருக்கமுடையவர், அன்புள்ளவர். ஆகையால் தான் அழுது கொண்டிருக்கும் அவளை பார்த்து அழாதே என்று ஆறுதல் சொல்லுகிறார். இயேசு அவளை பார்த்து ஏன் அழாதே என்று சொன்னார். காரணம், மரித்தவன் இப்போது மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறான். அல்லேலூயா. இயேசு பாடையின் அருகில் வந்து பாடையை தொட்டார். பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். பாடையில் அந்த தாயின் ஒரே மகன் மரித்தவனை எழுப்பி அவனுடைய தாயிடம் ஒப்படைக்க பாடையை தொட்டார். அப்போது இயேசு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் மரணத்தின் மீதும் பாதாளத்தின் மீதும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தினால் இந்த இடத்திலே தன்னுடைய தெய்வீக அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரத்தோடு வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அவள் துக்கம் சந்தோஷமாயிற்று. பிரியமானவர்களே, ஆவியில் மரித்த நம்மை இயேசு நித்திய ஜீவனுக்காக உயிரோடு எழுப்பி இருக்கிறார். உயிரோடு எழுந்த வாலிபன் பேச தொடங்கியது போல நாமும் ஜெபத்தினாலும் துதியினாலும் அவருடன் எப்போதும் பேச வேண்டும். அவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் அவரை பற்றி பேச வேண்டும். ஆயத்தமாவோம், ஆயத்தப்படுவோம். நாம் தெரிந்து கொள்வது, நம்முடைய இக்கட்டான நேரத்தில் தேவ சமூகத்தில் என்ன கேட்பது என்று தெரியாவிட்டாலும் நம் கண்ணீர் தேவனிடம் பேசும். நம் கண்ணீரை காண்பார், மனதுருகுவார். உங்கள் துக்கத்தை அறிவார், அதன் காரணத்தையும் அறிவார். உங்கள் துக்கத்தின் மூல காரணத்தை தொடுவார். மூல காரணம் வியாதியா இருக்கலாம், மனித சக்தியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு விடுதலை கொடுத்து ஆறுதல் அளிப்பார். விசுவாசத்தை விட்டு விடாமல் நமது கண்கள் அவர் செய்ய போகும் விடுதலை மேல் நோக்கமாய் இருக்க வேண்டும். அவசரப்படாமல் காத்திருக்க வேண்டும். தாமதமானாலும் உன்னதமான விடுதலையை அவர் கட்டளையிடுவார். ஆகையால் அவர் கானாவூர் கல்யாணத்தில் அவருடைய நேரத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர். அவருக்கு ஏற்ற காலத்தில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் வரை அவரது பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை நாங்கள் காணும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, எங்களுக்குள்ளும் மரித்து போன உமக்கு சித்தமான காரியங்களை உயிரோடு எழுப்பி புது மனுஷனாக புது மனுஷியாக மாற்றி உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். கர்த்தாவே, தினந்தோறும் எங்களை உமது பிரசன்னத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய்
உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.